நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறது என்னன்னா ஆக்சசிபிலிட்டி. ஏன்னா அந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஆக்சசிபிலிட்டின்றது வெறும் டிசேபிள் பீப்புளுக்கு மட்டும்தான், இல்லை ஒரு வயசானவங்களுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்றது. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது இருக்கிற அத்தனை பேருக்குமே தேவையான விஷயம். அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து டிசபிலிட்டி இல்லாத ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே வருவீங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸே இல்லைன்னா அப்போ வந்து நீங்கள் எப்படி ஏறி வருவீங்க? நீங்கள் குதிக்க முடியாது இல்லையா? இந்த ஸ்டேஜ் மேலே குதிச்சு வர முடியாது. ஸோ அப்படி ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது எல்லோருக்குமான விஷயம். ஆனால் அதை வந்து சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டேக் இட் ஈஸியில் அவங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. பட் ரேம்ப் இந்த மாதிரி யூனிவர்சல் டிசைன், அனைவருக்குமான அணுகுதல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த யோசனை வந்து வரமாட்டேங்குது. அதை தான் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நாங்கள் இப்போ பீச் பார்த்தோம். பீச்சில் வந்து 2016 சென்னை கார்பரேஷனோட நாங்கள் ஒர்க் பண்ணி இப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த பாதை வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து இவ்வளோ நீளமானது. நிறைய ப்ராசஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸுக்கு எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அப்போ நாங்கள் ஒரு குரூப் மட்டுமே பண்ணால், இல்லை ஒருத்தர் மட்டுமே பண்ணால் முடியாது. ஸோ ஊர் கூடி இழுத்தாதான் தேர் நகரும் அப்படின்றது அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் இந்த அரங்கம் நிறைந்தவங்க. அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு ஆக்சசிபிலிட்டி, நீங்கள் எங்கே போனாலும் வந்து ஒரு அங்கே வந்து தடையற்ற சூழல் இருக்கணும், அங்கே வந்து யூனிவர்சல் டிசைன், அனைவருக்குமான அணுகல் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாலே வந்து நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம சீக்கிரமாக ஆக்சசிபிளாக ஆக்க முடியும் அப்படின்றத வந்து நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஆக்சசிபிலிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். வெதர் இட் இஸ் அ ப்ரெக்னென்ட் உமன் ஆர் அ எல்டர்லி பர்சன், இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், வெயிட் தூக்கிட்டு வரவங்க, டிசேபிள் பீப்புள், அனைவருக்குமே வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி வேணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி வந்து நம்ம எல்லாருமே பயணிப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.